ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான காடை முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே காடை முட்டையோட பெனிஃபிட்ஸும் அதை எப்படி பாயில் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு காடை முட்டை வறுவல் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஒரு 3 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட நம்ம சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காடை முட்டையில் பொட்டாசியம், விட்டமின் B12, மெக்னீஷியம்னு நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குங்க. ஸோ நம்ம அன்றாடம் நம்மளோட உணவில் மறக்காமல் காடை முட்டையை சேர்த்துட்டு வர்றது நல்லது. இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொன்னால் 2 க்ரீன் சில்லியை கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நான் பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணலை. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1/4 டம்ளரை விட கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுருங்க. இது கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா காடை முட்டை ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது வயிற்றில் வளர்கிற குழந்தைங்களோட குறைபாட்டை கூட சரி பண்ணுற அளவுக்கு காடை முட்டையில் சத்துக்கள் இருக்குது. நான் ஒரு 15 காடை முட்டையை நல்லா பாயில் பண்ணி தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதோட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவும் காடை முட்டையும் நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். காடை முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா இது மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். காடை முட்டையை எப்படி உங்களுக்கு பாயில் பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வயசானவங்க கூட காடை முட்டை உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் பிராய்லர் எக்ஸ் சாப்பிட்றதில்ல, அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் காடை முட்டையை சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இப்போ மோஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு இப்போ நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாப்பாடோட மட்டும் கிடையாது, ஒரு பவுலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான காடை முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான காடை முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.